அரியலூரை தவிர்க்கும் ரயில்கள் அதோட வளர்ச்சியும் தடுக்குது. ஒரு மாவட்டம் முன்னேறணும்னா அதுக்கு போக்குவரத்து ரொம்ப முக்கியம். இப்ப மத்த மாவட்டத்துல இருக்கிறவங்க இங்க தொழில் தொடங்குறதுக்கும் இல்ல இங்க இருக்கவங்க மத்த மாவட்டத்துக்கு போய் தொழில் பண்றதுக்கும் போக்குவரத்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு நல்ல காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் போய் படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா மத்த மாவட்டத்துக்கு போறதுக்கு இந்த போக்குவரத்து இருந்தா ரொம்ப உதவியா இருக்கும். முக்கியமா இப்ப சென்னை மாதிரியான பெருநகரத்துக்கு நம்ம இங்க இருந்து டிராவல் பண்றதுக்கு அடிக்கடி அந்த ட்ரெயின் வசதி இருக்கும்போது அவங்களோட ஃபேமிலியிலயும் சரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அதிக அளவில் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது மூலயமா அவங்க லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். இப்ப விவசாயிகள் அவங்க விளைவிச்ச பொருட்களை மற்ற மாவட்டத்துக்கு எடுத்துட்டு போய் விற்பனை பண்றதுக்கும் இல்ல மற்ற மாவட்டத்துல அதிகமா விளைஞ்ச ஒரு பொருளை கொண்டுட்டு அரியலூர் மாதிரியான மாவட்டத்துல விற்கிறதுக்கும் போக்குவரத்து ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ போக்குவரத்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த மாவட்டம் வளர்ச்சி அடைறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகும். ஆனா இப்போ அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் மூணும் சேர்ற இடமா இந்த அரியலூர் இருக்கு. ஆனா அரியலூர்ல வைகை, குருவாயூர், பல்லவன் இந்த மாதிரியான எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் வெறும் 3 தான் பகல்ல நிக்குது. நைட்ல பாத்தீங்கன்னா ராக் ஃபோர்ட், அதுக்கப்புறம் மங்களூர் எக்ஸ்பிரஸ், முத்துநகர் எக்ஸ்பிரஸ் இது மட்டும்தான் நைட் டைம்ல நிக்குது. மத்த எதுவுமே நிக்கிறது இல்லை. ஸோ அப்போ நம்ம தென் மாவட்டத்துக்கோ இல்ல சென்னை மாதிரியான நகரத்துக்கோ போகணும்னா நமக்கு இமீடியட்டா எமர்ஜென்சியா எந்த ட்ரெயினும் இல்லை. நம்ம ஒண்ணு திருச்சி மாதிரியான இடத்துக்கு போய் அங்க இருந்து வேற ஒரு ட்ரெயின் பிடிச்சு போக வேண்டியிருக்கு. சரி, பஸ்லயாவது இப்ப தென் மாவட்டத்துக்கு எங்கேயாச்சும் நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு டைரக்ட் பஸ்ஸும் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், நீங்க அரியலூர்ல இருந்து ஒண்ணு பெரம்பலூர் போகணும். ஸோ பெரம்பலூர்ல கூட உங்களுக்கு தென் மாவட்டத்துங்களுக்கு பஸ் இருக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அரியலூர்ல இருந்து திருச்சி போகணும். திருச்சியில போயிட்டு அங்கிருந்து மதுரையோ இல்ல ராஜபாளையமோ, தென்காசியோ, திருநெல்வேலியோ, விருதுநகரோ எந்த மாவட்டத்துக்கு நீங்க போகணும்னாலும் அவங்க இருந்து நீங்க திருச்சி போனாதான் முடியும். ஸோ அப்போ அரியலூர்ல இருந்து போக்குவரத்துங்கிறது நமக்கு ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கும்போது நம்மளோட முன்னேற்றமும் அது தடைப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ திருச்சியில இருந்து விழுப்புரம் போறதுக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கு. அது அடிஷ்னலா ஒண்ணு விட்டா கூட நமக்கு உதவியா இருக்கும். சரி, அரியலூர்ல ட்ரெயின்கள் நிறைய நிக்கிறது இல்ல. ஒருவேளை அங்க பேசஞ்சர் நிறைய ஏறுறது இல்ல போல இருக்கு, அதனாலதான் நிக்கிறது இல்லைன்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒரு நாளைக்கு 1,50,000 ரூபாய்க்கு டிக்கெட் விக்குது. அப்போ வருஷத்துக்கு 5,40,00,000 கிட்ட விற்பனை பண்றாங்க. அப்போ அது ஒன்றும் நஷ்டத்துல எல்லாம் இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு அடிஷ்னலா இந்த ட்ரெயின் அங்க நின்னாச்சுன்னா நம்மளோட முன்னேற்றத்துக்கு அது உதவியா இருக்கும். இந்த ட்ரெயின் அரியலூரை தாண்டினதுக்கு அப்புறம் எவ்ரி 50 கிலோமீட்டர் கிட்ட ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நிக்குது. ஆனா நம்ம அரியலூர்ல மட்டும் நிக்க மாட்டேங்குது. அப்போ அதுக்கான சரியான காரணம் என்னன்னு தெரியல. ஒருவேளை ஜங்ஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜங்ஷன்னா இப்போ 2-3 இடத்துல இருந்து சேர்ற மாதிரியான ஒரு ஜங்ஷன் இல்லாதனாலதான் இங்க நிக்க மாட்டேங்குதுன்னு கூட சொல்றாங்க. அரியலூரை தாண்டி 50 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் நிக்குதுன்னா அரியலூர்லயும் நின்னா அது மக்களுக்கு முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.